பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியுமாக கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள சன்னிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால் நாம் தொடர்ந்து தியானித்து கொண்டு வருகிற காரியம் கீழே இருங்கள். கீழாக, எதற்கு கீழாக நாம் இருக்க வேண்டும்? வேதம் சொல்லுகிறது, நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்துக்கு கீழே இருந்தார்கள். அதே போல் நம்ம நேற்றைய தினத்தில் பார்த்தோம், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் கிருபைக்கு கீழே இருக்கணும். கிருபைக்கு கீழ்ப்பட்டு இருந்தால் பாவம் நம்மை மேற்கொள்ள முடியாது என்பதை நம்ம பார்த்தோம். இன்றைக்கு இன்னொரு காரியத்தை, நம்ம கீழே இருக்க வேண்டிய இன்னொரு காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரூத்தை பார்த்து இப்படியாக ஒரு வார்த்தை சொல்லப்படும். நான் வாசிக்கிறேன் பாருங்க. ரூத்து 2வது அதிகாரம் 12வது வசனம். உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றான். அதாவது போவாஸ் ரூத்தை வாழ்த்தும் பொழுது இந்த வார்த்தையை சொல்லுவார். ரூத்தை அவர் முதல் முறையாக சந்திக்கும் போது இந்த வார்த்தையை சொல்லுவார். எப்படி? இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாக வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. இந்த அடைக்கலமாக வந்தங்கிற வார்த்தையை தான் நான் எடுக்க போகிறேன். நம்ம எல்லாரும் அவருடைய செட்டைகளின் கீழ் வந்திருக்கிறோம். இப்போ நமக்கு சங்கீதம் 91 சொல்லும் பொழுது, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். சரியா? அவர் செட்டைகளின் கீழ் அடைக்கலம் புகுவாய். அப்போ தேவனுடைய செட்டைகளுக்கு கீழே நம்ம இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். அப்போ தேவனுடைய செட்டைகளுக்கு கீழே இருந்தோம் அப்படின்னா நமக்கு 2 விஷயம் இருக்குங்க. ஒன்று பாதுகாப்பு, இன்னொன்று பலன்களை பெற்றுக்கொள்ளுதல். நீங்கள் தேவனிடத்திலிருந்து நல்ல பலன்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் அவருடைய செட்டைகளுக்கு கீழே நீங்கள் இருக்கணும். அவருடைய செட்டைகளுக்கு கீழே இருந்தால் தான் நீங்கள் நிறைவான பலன்களை பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ செட்டைகளுக்கு கீழே இருக்கிற அனுபவம்னா என்னங்க? அவருக்கு கீழே இருக்கணும். அதனால தான் பைபிளில் போட்டிருக்கு, ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கியிருங்கள். எப்படி ஒரு கோழி குஞ்சு போய் தன்னுடைய தாயினுடைய செட்டைகளுக்கு கீழே இருக்குதோ, அதே போல் நம்ம எப்பொழுதுமே அவருடைய செட்டைகளுக்கு கீழே இருக்கணும். இப்போ உதாரணமாக நான் சொல்கிறேன் அப்படின்னா, முட்டையை அடக்கி வச்சுருப்பாங்க. அந்த அடக்கி வைக்கப்பட்ட முட்டையானது என்ன செய்யணும்? அந்த குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அது அப்படியே உள்ளுக்குள்ளே இருக்கணும். உள்ளுக்குள்ளே இருந்தால் தான் அந்த முட்டை பலனுள்ளதாக இருக்கும். அந்த முட்டையிலிருந்து பலன்கள் வெளிப்படும். அதே போல் தான் நாம் கர்த்தருடைய செட்டைகளின் கீழே இருந்தால் தான் நாம் இந்த உலகத்தில் கர்த்தரிடத்திலிருந்து பலன்களை பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவருக்காக நம்மளும் பலன் கொடுக்க முடியும். பலன் பெறவும் செய்யணும், பலன் கொடுக்கவும் செய்யணும். இன்றைக்கு நிறைய பேர் ஆண்டவருக்காக பலனற்று போயிட்டாங்க. வேதம் சொல்கிறது, இஸ்ரவேல் பலனற்ற திராட்சை செடி. இன்றைக்கி அநேக கிறிஸ்தவர்கள் கர்த்தருக்காக எந்த பலனும் கொடுக்கறதில்ல. கர்த்தர்கிட்ட பலன்களை பெற்றுக்கொள்ள விரும்புகிறாங்க, கர்த்தருக்காக பலன் கொடுக்கறது இல்லை. திராட்சை செடி பலன் கொடுக்கணும். நாம் பலன் உள்ளவர்களாக இருக்கணும். கர்த்தருக்காக பலன் கொடுக்கிற விசுவாசிகளாக, ஊழியக்காரங்களாக நம்ம இருக்கணும். அப்படின்னா அவருடைய செட்டைகளின் கீழே நம்ம இருக்கணும். செட்டைகளினுக்கு கீழே இருக்கிற மனுஷனால தான் பலன் பெறவும் முடியும், பலன் கொடுக்கவும் முடியும். சரியா? இன்றைக்கு செட்டைகளின் கீழ் இருக்கிற அந்த அனுபவம், அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கியிருக்கிற அந்த அனுபவம், அதாவது காத்திருப்பதற்கோ தேவ சமூகத்தில் அமர்ந்திருப்பதற்கோ இன்றைக்கு மனிதர்கள் விருப்பம் இல்லாமல் ஒரு அவசரமான உலகத்தில் மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வேகமாக எல்லாம் நடக்க வேண்டும், ஆண்டவர் எல்லாம் செய்துவிட வேண்டும் என்று நினைக்கிறார்கள். கர்த்தரோ நீடிய பொறுமை உள்ளவர். அவர் நீங்களும் நானும் நினைக்கிற மாதிரி எடுத்தேன் கவுத்தேன்னு எதையும் செய்ய மாட்டார். அவர் நீடிய பொறுமை உள்ளவர். அதனால தான் அவருடைய செட்டைகளின் கீழ் நாம் இருப்போம் என்று சொன்னால் நாம் அவரிடத்தில் பலனையும் பெறுவோம், நாம் அவருக்காக பலன் கொடுக்கிறவர்களாக மாறுவோம். நாம் பலன் அற்றவர்களாக இருக்க மாட்டோம். நம்முடைய வாழ்க்கை கனியற்ற வாழ்க்கையாக இருக்காது. நாம் ஒரு கனி உள்ளவர்களாக, கர்த்தருக்கென்று பலன் கொடுக்கிறவங்களாக நம்ம இருக்கணும். அப்படின்னா அவருடைய செட்டைகளுக்கு கீழே இருந்தால் தான் அது நடக்கும். செட்டைகளுக்கு கீழ் இருப்பது என்பது 2 விஷயம் சொல்கிறேன். ஒன்று, ஆபத்து வரும்போது ஓடி வருவது. இன்னொன்று என்ன தெரியுமா?
அவருடைய வேலை வருவரைக்கும் நான் அவருக்குள் இருப்பது. எப்படி ஒரு கோழி அடைகாக்கும் போது அந்த முட்டை அந்த குறிப்பிட்ட காலம் வரைக்கும் உள்ளேயே இருக்குதோ, அதே போல் கர்த்தருடைய வேலை வர்ற வரைக்கும் அவருக்குள்ளே அமர்ந்திருந்து காத்திருப்போம் என்று சொன்னால் ஏற்ற வேளையில் கர்த்தர் நம்மை உயர்த்துவார். அப்போ அவருடைய செட்டைகளின் கீழ் நாம் இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். செட்டைகளுக்கு கீழே இருந்தால் தான், நான் இப்படி சொல்கிறேன், பாதுகாப்பும் உண்டு, பலன்களும் உண்டு, நாம் பலன் கொடுக்கிறவங்களாகவும் மாறுவோம். இன்றைக்கு தேவனுடைய செட்டைகளின் கீழ் வந்த நாம் அந்த செட்டைகளின் கீழ் இருக்க வேண்டிய விதமாக இருக்க வேண்டிய காலம் வரைக்கும் இருக்காமல் அநேகர் இன்றைக்கி அவசரப்படுறவங்களாக மாறிட்டாங்க. தேவனுடைய வேலைக்கு காத்திராமல் தேவனுடைய சித்தத்துக்கு காத்திராமல் அநேகர் இன்றைக்கு அவசரப்படுறவங்களாக மாறுறாங்க. நீங்கள் செட்டைகளுக்கு கீழே இருக்க வேண்டிய காலம் வரைக்கும் நீங்கள் இருந்தீங்கன்னா ஏற்ற காலத்தில் கர்த்தர் உங்களை உயர்த்தி மேன்மைப்படுத்துவார். நான் சில விஷயங்களை சொல்கிறேன். தாவீது ஒரு வார்த்தை சொல்லுவார், ரொம்ப அழகாக இருக்கு அந்த வார்த்தை. அவர் என்னை கூடார மறைவில் ஒளித்து வைத்து அதுக்கப்புறம் தான் கண்மலையின் மேலே உயர்த்துவார்னு போட்டிருக்கோம். ஒரு குறிப்பிட்ட காலம் ஒளிச்சிருக்கணும்னா ஒளிச்சு தாங்க இருக்கணும். எலியாட்ட கர்த்தர் சொன்னார், நீ போய் கேரித் ஆற்றங்கரையில் ஒளிச்சிரு அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் விதவை வீட்டில் நீங்கள் எலியாவின் சரித்திரத்தை படித்து பார்த்தீங்கன்னா, எலியா தன்னை இஸ்ரவேலுக்கு காண்பிக்கும்போது, ராஜா கிட்ட காண்பிக்கும்போது அந்த ஒபதியா ஒரு வார்த்தை சொல்லுவார், என் ஆண்டவன் உம்மை தேடும்படி அனுப்பாத ஜாதியும் இல்லை, அனுப்பாத ராஜ்யமும் இல்லை, உங்களை எங்கே தேடியும் காணும் அப்படின்னு சொல்லுவார். அப்போ என்ன அர்த்தம்னா, அது வரைக்கும் எலியா அமர்ந்து இருந்தார், தேவனுடைய சட்டைகளுக்குள்ளே தான் இருந்தார். அவர் எங்கேயும் வெளியே என்ன செய்யலை, போகலை. அந்த அமர்ந்திருக்கிற அனுபவம் நமக்கு வேணும். அதான் செட்டைகளின் கீழ். அந்த அம்மா அடைக்கலமாக வந்துச்சு. நான் இன்னும் கூட அடைக்கலத்தை பற்றி பேசணும்னு நிறைய நேரம் ஆயிரும். சரியா? அவருடைய செட்டைகளுக்கு கீழே இருந்தீங்கன்னா நீங்கள் பாதுகாப்பாக இருப்பீங்க, நீங்கள் பலன்களை பெற்றுக்கொள்வீங்க. அவருடைய செட்டைகளுக்கு கீழே நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் ஆண்டவருக்காக பலன் கொடுக்குறவங்களாகவும் மாறுவீங்க. இன்றைக்கி பலன் அற்ற கிறிஸ்தவ வாழ்க்கை, கனி அற்ற கிறிஸ்தவ வாழ்க்கை, எந்த ஆண்டவருக்கு புரோஜனமே இல்லாத கிறிஸ்தவ வாழ்க்கை நிறைய பேர் வாழ்கிறதுக்கு என்ன காரணம் தெரியுமா? அவர்கள் ஆண்டவருடைய செட்டைகளின் கீழ் இல்லை. ஆண்டவருடைய செட்டைகளின் கீழ் ஒரு மனுஷன் இருந்தான்னா அவன் பாதுகாப்பாகவும் இருப்பான், அவன் பலன் பெறவனாகவும் இருப்பான், அவன் பலன் கொடுக்கிறவனாகவும் இருப்பான். அதுக்காக நீங்கள் கேட்கலாம், ஊழியத்தில் பல இடங்களில் இரத்த சாட்சிகளாக மறிக்கிறாங்க. அது என்னங்க? நான் மறுபடியும் சொல்கிறேன், தேவனுடைய சித்தம் இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் எதுவும் நடக்காது. அதுக்காக வாழ்க்கையில் பிரச்சனையே வராது, செட்டைகளுக்குள்ளே இருந்தால் பிரச்சனையே வராது அப்படின்னு நான் சொல்லலை. பிரச்சனை வந்தாலும் செட்டைகளின் கீழ் இருக்கிற உங்களையும் என்னையும் கர்த்தர் பாதுகாப்பார், நமக்காக யுத்தம் பண்ணுவார், நமக்காக கர்த்தர் கிரியை செய்வார். ஆனால் கர்த்தர் உங்ககிட்டையும் என்கிட்டையும் எதிர்பார்க்குறது என்ன தெரியுமா? அவருடைய செட்டைகளுக்கு கீழே நம்ம இருக்கணும். அப்படி இருந்தோன்னா நான் மறுபடியும் சொல்கிறேன், பாதுகாக்கப்படுவோம், பலன்களை பெறுவோம், பலன் கொடுக்கிறவங்களாக இருப்போம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை நம்மில் என்றும் உள்ளது. God bless you.